அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு قال الله عز وجل المتحابون في جلالي لهم منابر من نور يغبطهم النبيون والشهداء. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, என்னை கண்ணியப்படுத்துவதற்காக ஒருவருக்கொருவர் நேசித்து கொண்டவர்கள், அது 2 பேராக இருக்கலாம் 4 பேராக இருக்கலாம், நேசித்து கொண்டவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹு தாலா ஒளியாலான மேடைகளை அமைப்பான். மேடைகள் அமைச்சு அங்கே உட்கார வைப்பான். அவர்களை கண்டு இறை தூதர்களும் உயிர் தியாகிகளும் வியப்படைவார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எதுக்காக? அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக, அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்காக ஒருவர் நேசித்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்களுக்காக. இப்போ நான் ஒருத்தரை நேசிக்கிறேன். எதுக்காக நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட அந்த இல்மு இருக்குது, தீன் இருக்குது, அதை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் நேசித்து அவரோட பக்கத்தில் போயிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன், அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு நியாமத்தை நாளை மறுமையில் கொடுப்போம். ஆக இது மாதிரி அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசிக்கிறது, அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்காக, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக, அல்லாஹ்விற்காக ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் ஒளியாலான மேடைகள் அமைக்கப்படும். அதில் அவங்க உட்கார வைக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெகுமதி இருக்கிறது. அப்போ நம்ம யாரை பார்த்தாலும் சரி, ஒரு முஸ்லீமை பார்க்குறோன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக அவரை நம்ம நேசிக்கணும். நம்ம சலாம் சொல்கிறோம், முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவருக்கு சலாம் சொல்கிறோம். அப்போ நேசிக்கிறது அதையும் தாண்டி அவர் நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்காக விரும்புவது, அவரோடு இணக்கமாக இருப்பது, இது மாதிரி நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒளியாலான மேடை கிடைக்கும். அப்போ அத்தகைய உயர்ந்த தரஜாவை நம்ம பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக நாம் நேசிக்க வேண்டும். we should love for sake of Allah, we should love each other for sake of Allah. அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெறுவதற்காக செய்வது. இந்த பயனுள்ள செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.